2025ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகி வெளில வர போறாங்க. ஸ்பெசிஃபிக்கா அவங்க எந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணலாம்? ஐடி இண்டஸ்ட்ரி தவிர உங்களுக்கு வந்து சேலரி இவ்வளோ டாப் லெவலில் போற இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. ஏரோட்டிக்கெல்லாம் ஓப்பனிங்ஸே இருக்காது. 25 30 போறதுக்கு 3 இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு. பட் இந்த ஐடியில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீ ஸ்டார்டிங்ல 5000 சேலரி போனால் தப்பு கிடையாது. பட் இந்த 5000 1 இயர் 50,000 மாறிடும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு நான் கோடிங்கில் போயிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஃப்ரெஷர்ஸ் சூஸ் பண்ற கோர்ஸ் என்னவா இருக்கும், டெஸ்டிங்காக இருக்கும். படிச்சிடாதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. செகண்ட், ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் முகமது ஹுசைன் பிரதரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் யூனிக் டெக்னாலஜிஸ். ஸோ இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல எதை பத்தி மெயினாக டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஆல்ரெடி தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. 2025 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாஸ் அவுட் ஆகி வெளில வர போறாங்க. இந்த 2 மாசத்துல செமஸ்டர் எல்லாம் முடிய போகுது. தென் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபர்தரா ஜாப் எடுக்கணும். இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் போகலாம், ஏன்னா ஐடி தான் ரொம்ப பூமிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மோர் தென் 10+ இயர்ஸா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட சைட்ல இருந்து நிறைய பேட்சஸ் பார்த்துருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகி வெளில வந்தவங்களுக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு கைடன்ஸ். ஸோ வெளில வர பசங்க ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரிலாம் வரலாம், என்னென்ன மாதிரி ரோல் சூஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் இந்த பாட்காஸ்ட்ல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பாருங்க. தேங்க்ஸ் யூ சோ மச் பிரதர் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ உங்களை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்மளோட புது ஆடியன்ஸ். என் பேர் முகமது ஹுசைன். டிசிஎஸ்ல 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன், டெவலப்பர் ஒர்க் பண்ணேன். தென் வி ஸ்டார்டட் திஸ் கன்சர்ன். இன்டர்ன்ஸ் மோர் தென் 10 இயர்ஸ் ரன் பண்ணிருக்கோம். பேசிக்கலா எங்களுக்கு 3 விங் இருக்கு: டெவலப்மெண்ட் விங், டெஸ்டிங் விங், சப்போர்ட் விங். டெவலப்மெண்ட்டுக்கு தனி டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆங்குலர், ஃபிளட்டர் யூஸ் பண்றாங்க. பேக் எண்ட் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், ரிசர்ச் பைத்தான் பண்றோம். கிளவுட் வந்து AWS பண்றோம். எங்களோட எல்லா கிளைண்ட்டுக்கும் இந்த 3 தான் நாங்க ப்ரிஃபர் பண்றது. பட் பிகாஸ் வி ஆர் ஸ்ட்ராங் இன் தட். ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து ட்ரைனிங். எங்களுக்கு ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் தனியா ஒரு டைப் ஆஃப் ட்ரைனிங் வச்சிருக்கோம். கரியர் கேப்புக்கும் தனியா ஒரு டைப் ஆஃப் ட்ரைனிங் வச்சிருக்கோம். அதுக்கடுத்து கன்சல்டன்சி, ஜாப் கன்சல்டன்சி. எங்கள்ட்ட ட்ரெயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கன்சல்ட் ஜாப் எங்களோட ரெஃபரன்ஸ் கம்பெனில as well as Naukri பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 3 தான் எங்களுடைய பிரைமரி. எங்களுக்கு பிரான்ச்னு பாத்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் ஒரு 9 பிரான்ச்சஸ் இருக்கு. சூப்பர். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ 2025ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகி வெளில வர போறாங்க. ஸ்பெசிஃபிக்கா அவங்க எந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணலாம்? ஏன்னா ஐடி தான் ரொம்ப பூம் ஆகி போயிட்டு இருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஏன் ஐடி வந்து பெஸ்டா இருக்கும் அவங்க சூஸ் பண்றதுக்கு? சார், ஐடி இண்டஸ்ட்ரி தவிர உங்களுக்கு வந்து சேலரி இவ்வளோ டாப் லெவலில் போற இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. ஈவன் நீங்க டாக்டர், ரீசெண்டா ஒரு டாக்டர் மீட் பண்ணேன். அவர் சென்னையில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாரு. MBBS வித் MD. அவருடைய மந்த்லி சேலரி 60,000 தான். எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம டாக்டரை பெருசா தான் பார்ப்போம். நம்ம காலேஜ், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எடுக்கவங்க பார்ப்போம். பட் அவர் கிட்டத்தட்ட அரௌண்ட் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப அவரே 50,000 வாங்குறாரு. 50 60 சம்திங் வாங்குறாரு. அவங்க ஒய்ஃபுக்காக கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் ஜாயின் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. இப்ப நாங்க அவங்களுக்கு பண்ண பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 9.2 lakhs. ஓகே. சோ அதான் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல உரிய growth. அந்த growth நீங்க எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. சோ நம்ம இந்தியாவுடைய தனி மனித வருமானம் எது இப்போ டாப் லெவல்ல போச்சு அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரினால தான். சோ ஐடி நீங்க எதையுமே கம்பேர் பண்ணிடாதீங்க. நீங்க மெக்கானிக் இண்டஸ்ட்ரியோ, சிவில் இண்டஸ்ட்ரியோ, வேற மெடிக்கல் இண்டஸ்ட்ரியோ எதோடயுமே கம்பேர் பண்ண முடியாது. பட் நீங்க சொல்லுவீங்க ஏதோ 1 2 பேர் இருக்கலாம். ப்ராபபிலி மெக்கானிக்கல்ல டாப் லெவல்ல போயிருக்கலாம், சிவில்ல டாப் லெவல்ல போயிருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப எக்செப்ஷன் கேஸ். நம்ம எப்பயுமே எக்செப்ஷன் வச்சு நம்ம எல்லாமே கம்பேர் பண்ண முடியாது. இப்ப நிறைய பேர் நீங்க பாத்துருக்கீங்க, ஏரோநாட்டிக்கல் அப்துல் கலாம் சார் போனதுனால எல்லாம் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏரோநாட்டிக்கல் ஓப்பனிங்ஸே இருக்காது. தெரியாம நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க அதுல. சோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன, ஐடி வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, சோ உனக்கு ஐடில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு பேஷன் இருக்கு, என்னால 10 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ண முடியும், எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னா ஐடி இஸ் தி பெஸ்ட் ஜாப் ப்ரொஃபைல். கிரேட், சூப்பர். இல்ல ஐடியே பிடிக்க கம்ப்யூட்டர் பிடிக்காதுன்னா யூ கேன் சூஸ். ஓகே. மத்த இண்டஸ்ட்ரி இருக்கு. பட் அந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப கம்மியான பேர் கிடைக்குது. பட் ஐடில காமனா ஒரு 70% to 80% பீப்பிள் ஹை சேலரில ஏர்ன் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ரியலி முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து இப்ப பாஸ் அவுட் வர பசங்களே ஐடில கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பட் மெக்கானிக்கல் பசங்க, சிவில் மத்த இதுல படிச்சவங்க எல்லாருமே கூட தெரியாம இந்த டிகிரி சூஸ் பண்ணிட்டேன் பை பேரண்ட்ஸா, நானும் ஐடிக்குள்ள வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களாலயும் வர முடியுமா? சார், ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டேஜ் ஒன்ஸ் அப்பான் டைம் ஐடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்ச முட்டாள போனாங்க. ஓகே, அதுக்கடுத்து சிஎஸ்சி தான் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்துச்சு. அது ஐடி போனாங்க. அதுக்கடுத்து எப்படி இது பிரிஞ்சிச்சு அப்படின்னா சர்க்யூட் வர்சஸ் நான் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்யூட் பிரான்ச்சஸ், அதாவது இந்த இசி, ட்ரிபிள்இ, இஎன்டி இதெல்லாம் சர்க்யூட் பிரான்ச்சஸ் சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே ஐடிக்குள்ள போனாங்க. அப்புறம் கம்பெனி நீட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நான் சர்க்யூட் பிரான்ச்சஸும் போக ஆரம்பிச்சாங்க. மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல் இவங்களுமே உள்ள போக ஆரம்பிச்சாங்க. இப்போ அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் அதிகமாகும்போது என்ன பண்றாங்க, சயின்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சயின்ஸ் கிராஜுவேட், பிஎஸ்சி சயின்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அவங்க போக ஆரம்பிச்சாங்க. இன்னும் டிமாண்ட் அதிகமாக என்னாச்சு அப்படின்னா இப்பெல்லாம் பிஏ, பிகாம், பிபிஏ எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ரீசெண்டா நாங்க ஒருத்தர் எங்களோட ப்ராஜெக்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்க்காக எடுத்தோம். அதை ஹேண்டில் பண்றவங்க வந்து ஆல்ரெடி பாட்காஸ்ட்ல ஒரு அமேசான் லேடி அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அவுட் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ்ல அவங்க செலக்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இமீடியட் ஓப்பனிங், நல்ல நல்ல பேக்கேஜ். அந்த ஒரு ஸ்டூடெண்ட் பிபிஏ ஸ்டூடெண்ட், ஓகே. சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கிராக் பண்ணல. ஸோ கம்பெனிக்கு எனக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு பேசிக் டிகிரி
வித் நாலேஜ். ஸோ உனக்கு பிபிஏவா இருக்கட்டும், பிஏவா இருக்கலாம், பிகாமா இருக்கலாம், இதுவா இருக்கணும்னு பிரச்சனை கிடையாது. யூ மஸ்ட் பி ஏபிள் டூ ஒர்க் இன் கம்ப்யூட்டர் 10 ஹார்ஸ் பெர் டே கிரேட், வித் கிரேட். இன்ட்ரெஸ்ட். அது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இருந்துச்சுன்னா தே ஆர் ரெடி டு டேக் யூ. நல்ல பேக்கேஜும் குடுப்பாங்க. டிகிரிய வச்சு பேக்கேஜ் கம்மி பண்ண மாட்டாங்க. நல்ல பேக்கேஜ் உள்ள போயிடலாம். சூப்பர். கிரேட். இப்ப உள்ள போகலாம். ஓகே. இப்ப எந்த டிகிரி இருக்காங்க உள்ள வரலாம்னு முடிவாயிடுச்சு. உள்ள வரலாம்னா இந்த 2025ல எந்த மாரி ரோல் எல்லாமே ட்ரெண்டா போயிட்டு இருக்கு? கோடிங்ல எத படிக்கலாம்? நான் கோடிங்ல எத படிக்கலாம்? சோ எந்த ரோல சூஸ் பண்ணலாம்னு உங்களோட ஐடியா? ஸோ நீங்க மெயினா ஃப்ரெஷர்ஸ்க்காக கேட்கறீங்க இத. இந்த ஃப்ரெஷர்ஸ்க்காக கேட்கறீங்கன்னும் போதே என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நான் கோடிங்கிறதே விட்டுறணும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் என்னோட பெர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு நான் கோடிங்ல போயிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்காது. படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு போவீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் சூஸ் பண்ற கோர்ஸ் என்னவா இருக்கும்னா டெஸ்டிங்கா இருக்கும். படிச்சிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்காது. செகண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயன்ஸ், ஏடபிள்யூஎஸ் டெவ்ஆப்ஸ், அதுக்கடுத்து யுஐ யுஎக்ஸ், அதுக்கடுத்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது எதுவுமே நீங்க ஃப்ரெஷர்ஸ் தயவு செஞ்சு படிக்காதீங்க. நீ ஐடிக்குள்ள புதுசா எப்ப உள்ள நுழைய போற அப்படின்னா, யூ மஸ்ட் லேர்ன் கோடிங் வித் ப்ராப்பர் டேட்டாபேஸ். ஒரு கோடிங் நாலேட்ஜ் இருக்கணும். ஒரு டேட்டாபேஸ் நாலேட்ஜ் இருக்கணும். இந்த 2 இருந்துச்சுன்னா, அவன் லைஃப் லாங் ஐடி இண்டஸ்ட்ரி சர்வே பண்ணிருவான். ஓகே. 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் அவனால சர்வே பண்ண முடியும். புரோவைடட் ஹி மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் புரோகிராமிங் அண்ட் ஹி மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் டேட்டாபேஸ். ஓகே. ஃபியூச்சர்ல நீ மாறிக்கலாம் நீங்க. இப்ப ஃபியூச்சர்ல ஒருத்தவங்க உள்ள போறாங்க. 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் மேனேஜ்மென்ட் சைடுல போயிடுறாங்க. அப்ப நான் வேற ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் ஒரு இதோடைய பேஸ், ஒரு பில்டிங்கோட பேஸ்மென்ட் மாரி இது. இந்த பேஸ்மென்ட் நீ ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உன்னை நீ பில்டே பண்ண முடியும் அடுத்த லெவலுக்கு. ஓகே. ஃபைன். சோ இப்ப கோடிங் பேஸ் பண்ணி போனா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் எஸ். அப்படிங்கிற மாரி ஷேர் பண்ணிருந்தீங்க. இப்ப கோடிங் சைடே எடுத்துட்டா எல்லாத்தோட ஒரே சாய்ஸா இருக்குது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்ங்கிறது தான். சோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் இப்ப இருக்க காலகட்டத்துல ஏன் பூமா போயிட்டு இருக்கு? கம்பெனிஸ்ல ஏன் பிரிஃபர் பண்றாங்க? இப்ப ஸ்டூடண்ட்ஸ் ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்றாங்கன்னா, என்ன மாரி ஸ்டாக் சூஸ் பண்ணலாம்? ஓகே. ஃபுல் ஸ்டாக் ஏன் சூஸ் பண்றாங்க அப்ப நான்லாம் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது டெவலப்மென்ட் தனியா ஒரு டீம் இருப்பாங்க. டெஸ்டிங் தனியா ஒரு டீம் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து சப்போர்ட் தனியா ஒரு டீம் இருப்பாங்க. இந்த மாரி எல்லாமே தனித்தனி டீமா இருப்பாங்க. பட் இப்ப இருக்க ட்ரெண்ட் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, ஃபுல் ஸ்டாக் அப்படின்ற நீங்க சொன்ன மாரி ஃபுல் ஸ்டாக். நான் படிக்கும்போது ஃபுல் ஸ்டாக்லாம் கிடையாது. ஃபுல் ஸ்டாக் என்ன பண்றாங்க அப்படின்னா, எண்ட் டு எண்ட் அவங்களே பண்ணிருவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் அவங்களே பண்ணிருவாங்க. பேக் எண்ட் அவங்களே பண்ணிருவாங்க. டேட்டாபேஸ். இந்த 3மே அவங்களே பண்ணிருவாங்க. ஸோ கம்பெனி இந்த மாரி இப்ப பிரிஃபரன்ஸே பண்றாங்க. ஓகே. 3மே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ராஜெக்ட் அலோகேட் பண்றேன்னா, அவனுக்கு எண்ட் டு எண்ட் அத ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பட் இப்பதான் நெறைய இருக்கு. சப்போர்ட்டிங் டாக் இப்ப ChatGPT இருக்கு. எவ்வளவோ லைவ்ல வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. பிளாட்ஃபார்ம் இருக்கு. உங்க டவுட்ஸ கிளாரிஃபை பண்றதுக்கு. ஸோ அதனால கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆளா போடுறதுக்கு பதிலா, ஒரு ஆள் எடுத்து போட்டுக்கோ. ஹெல்ப் வேணா நெட்ல எடுத்துக்கோ. ஃபுல் ஸ்டாக்கா நீயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஃபுல் ஸ்டாக்ல நான் பெஸ்ட்டா பிரிஃபர் பண்றது ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட், டாட் நெட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட். இந்த 3க்கு வந்து அதிகமா இருக்கும். எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிலயுமே யூஸ் பண்ணுவாங்க. நான் ஃபுல் ஸ்டாக்லயே ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வேணான்னு நான் சொல்றது. ஏன்னா நான் பிராக்டிகலா பார்த்தேன். மேபி ஐ மைட் பி ராங். நான் ஃபுல் ஸ்டாக்ல பார்த்து பிளேஸ் ஆகாத கேண்டிடேட்ஸ் அதிகமா இருக்கிறது MERN மீன்ல வந்து என்னால அதிகமா பிளேஸ் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்டின்னா, அதுல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். நெறைய மிட் லெவல் கம்பெனி அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ ஓகே. ஃபுல் ஸ்டாக்ல இந்த 3 ஃபுல் ஸ்டாக் டிமாண்ட் சூப்பரா இருக்கும். இந்த 2 டிமாண்ட் கம்மியா இருக்கும். ஓகே. ஆஸ் பெர் மை நாலேட்ஜ் அவ்வளவுதான். சோ ஜாவா, பைதான், டாட் நெட்க்கு எஸ். ஓரளவுக்கு பெஸ்ட்டா எவர்கிரீன் போயிட்டு சார். இருக்கு. கிரேட். இதுக்கு சேலரி எந்த அளவுக்கு குடுக்குறாங்க இப்போ ஃபுல் சார் ஸ்டாக்லாம்? ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு சேலரின்னு பார்த்தேன் அப்டின்னா, நான் எப்பயுமே சேலரி பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ஃப்ரெஷர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யூர் நாலேட்ஜ். ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் நீ இண்டஸ்ட்ரிக்குள்ள போனா நாலேட்ஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ம். ஆ ஏன் சொல்றேன் அப்டின்னா, மித்த இண்டஸ்ட்ரி மாரி ஐடி கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இண்டஸ்ட்ரியில போறேன், மெடிக்கல் கோடிங்ல போறேன், ஏஆர் கார்ல போறேன், ஒரு பிபிஓ போறேன், கேபிஓ போறேன். ஸ்டார்ட்டிங்ல 25,000 சம்பளம் இருக்கு. அப்பன்னா சூப்பரா உள்ள போய் சேர்ந்துருவாங்க. இந்த பசங்க. பட் ஐடி அப்படி கிடையாது. நீ ஸ்டார்ட்டிங்ல 5,000 பட் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் கழிச்சா கூட 30,000 வராது ஹைக். 25 30 போறதுக்கே 3 இயர்ஸ் ஆயிரும் அவங்களுக்கு. ம். பட் இந்த ஐடில இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, நீ ஸ்டார்ட்டிங்ல 5,000 சேலரிக்கு போனா தப்பு கிடையாது. பட் இந்த 5,000 1 இயர் கழிச்சு 50,000 மாறிடும். அடுத்த 2 இயர்ஸ் கழிச்சு 1,00,000 ஆகும் மந்த்லி சேலரி. ஓகே. இவ்ளோ பெரிய growth ஐடில தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன் 4 லேக் டூ 7 லேக்ஸ் போயிடலாம். அது பெரிய விஷயம் ம். கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு கம்யூனிகேஷன் வீக்கா இருக்கேன். எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப்ல ஃபர்ஸ்ட் போய் ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன். அப்படின்னு நீ வந்து இனிஷியலா உன்னோட கேரியர் வந்து சேலரி வச்சு இது பண்ணாத. ஃபோக்கஸ் ஆன் நாலேட்ஜ். ஓகே. தென் கெயின் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வந்து இது பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்துரும். ஓகே. சூப்பர். சோ இப்ப இந்த சேலரி அச்சீவ் பண்றதுக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் இது பண்றதுக்குமே நீங்களுமே கூட இப்ப உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே பிளேஸ் ஆயிருக்காங்க. இவ்வளோ பேக்கேஜ் என்ன சொல்றீங்க. சோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன மாரி ட்ரெய்னிங் குடுக்குறீங்க? எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு ஸோ இருக்கீங்க? எங்களோட ட்ரெய்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கும். எங்களோட ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஃபுல் டே ட்ரெய்னிங் இருக்கும். மினிமம் 5 ஹவர்ஸ் டூ 8 ஹவர்ஸ் ட்ரெய்னிங் இருக்கும். அட்டெண்டன்ஸ் மேண்டேட்டரி எல்லாம் ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் தான். அதனால யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க டெய்லி கம்யூனிகேஷன்ஸ் மேண்டேட்டரி. கம்யூனிகேஷன் டெய்லி அன்னன்னைக்கு படிக்கிறத ஒரு 2 மினிட்ஸ் வாய்ஸ் நோட் போட்டா தான் வெளிய போ முடியும் பசங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லேப்டாப் மேண்டேட்டரி. லேப்டாப் எடுத்து உள்ள விட மாட்டோம். இதே மாரி நெறைய ரூல்ஸ் இருக்கும் இங்க. மினிமம் எங்களோட ட்ரெய்னிங் வந்து 4 மந்த்ஸ் டூ 6 மந்த்ஸ். இந்த ட்ரெய்னிங் மட்டும். அதுக்கடுத்து அவங்க பிளேஸ் ஆக வரைக்கும் வந்துகிட்டே இருக்கலாம். கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த கோர்ஸ் வாங்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவே மாட்டோம். எங்க எந்த இன்ஸ்டிட்யூட்லயுமே கிடையாது. ஓகே. ஸோ ட்ரெய்னிங் பிளேஸ் ஆகுற வரைக்கும் யூ ஷுட் கம் ஹியர். அண்ட் அதுக்கப்புறமும் டெய்லி அட்டெண்டன்ஸ் இருக்கும். எவாலுவேஷன் டெய்லி மார்க் இன்டர்வியூ நடந்துட்டே இருக்கும். ஸோ இங்க வந்து ஓகே. என்ஜாய் பண்றவங்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடையாது. படிக்கிறவங்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம். ஓகே. சோ அதே மாரி இப்ப ஃபீஸ் சைட்ல ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கூட புரொவைட் பண்றீங்க. நீங்க என்ன மாரி ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் ஸ்காலர்ஷிப்ஸ் ஸோ எல்லாம் எங்களோட குடுக்குறீங்க? ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா, அப் டூ 50% வரைக்கும். யார் யாருக்குன்னா 12த் 80% மார்க் எடுத்த பசங்களுக்கு, அப்பா, அம்மா யாராச்சும் ஒருத்தவங்க இல்லனாலோ, இல்லாட்டி டிவோர்ஸ் ஆயிருந்தாங்கனாலோ, அதுக்கடுத்து பிசிக்கலி சேலஞ்ச், அதுக்கடுத்து கவர்ன்மென்ட் எக்ஸாம் அப்பியர் ஆனவங்க, குரூப் 1, குரூப் 2, அதுக்கடுத்து காலேஜ் 90%.
இவங்க எல்லாத்துக்குமே 50% ஸ்காலர்ஷிப் இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பசங்க நல்லா படிப்பாங்க. இல்லாட்டி வாழ்க்கை அடிப்பட்ட பசங்களா இருப்பாங்க. இவங்கலாம் ஒரு பேட்ச்ல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேட்ச் சூப்பரா வந்துரும். எல்லா கரெக்ட். டைப்பா பசங்க இருந்தா தான் பேட்ச் நல்லா இருக்கும். ம். நல்லா படிக்கிற பையனா இருக்கணும், வாழ்க்கை அடிப்பட்ட பையனா இருக்கணும், என்ஜாய் பண்ற பையன் எல்லாமே ஒரு பேட்ச்ல இருந்தா தான் பேட்ச் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். சூப்பர். கிரேட். ஸோ இப்ப இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டும் மெயினா அடிஷனலா இப்ப கம்யூனிகேஷன் மாரி நிறைய ஸ்கில்ஸ் மெயினா தேவைப்படும். இப்ப இந்த டெவலப்மென்ட்ல இருக்கப்போ. என்னென்ன மாரி விஷயங்கள் அதையும் கத்துக்கிற மாரி? டெவலப்மென்ட்க்கு கம்யூனிகேஷன் ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் இது இருந்தாலே போதும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, நீ டெவலப்மென்ட் முடிவு பண்றேன் 80% யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் டெக்னிக்கல் நாலேட்ஜ். 35% யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் கம்யூனிகேஷன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இல்ல சார் நான் வந்து இதுல 80% பதிலா 100% எடுத்துட்டேன். இதுல வந்து 34% எடுத்தேன்னா ஃபெயில். ஸோ பேசிக் கம்யூனிகேஷன் இஸ் மேண்டேட்டரி. ஓகே. அட்லீஸ்ட் என்னன்னு தெரிஞ்சது பேசினா போதும். அதுக்காக இந்த 5 மாசம் நாங்க என்ன பண்ணுவோம், டெய்லி வாய்ஸ் நோட் போட சொல்லுவோம். அன்னன்னைக்கு படிக்க தான் ஃபோன் எடுக்கணும். கிளம்ப முன்னாடி கிட்ட ஒரு வாய்ஸ் நோட் அந்த WhatsApp குரூப்ல எடுத்து பேசிட்டு கிளம்பவே முடியும். இது பேசவே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மைண்ட் மாறிடும். சூப்பர். பேச கிரேட். கடைசி இன்டர்வியூக்கு வரும்போது இந்த பயமே போயிரும் எனக்கு. கூச்சமே போயிரும். ம், ம், ம். இப்போ ஒரு சில பேர் 3 இயர் படிச்சுட்டு இருப்பாங்கன்னா, 1 வருஷம் காலேஜ் முடிக்கிறதுக்குன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் காலேஜ் முடிக்க இன்னும் 2 மாசம் இருக்குன்னு நெனைப்பேன். இப்ப எந்த இயர்ல இருக்கவங்கலாம் இப்ப நம்மள்ட்ட வந்து படிக்கலாம்? இப்ப இப்ப கரண்ட் ஃபைனல் இயர்ஸ்க்கு வந்து திஸ் இஸ் த ரைட் டைம். 2025 பாஸ் அவுட்டா இருக்காங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ இப்ப அவங்க படிக்க ஆரம்பிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் நெறைய பசங்க படிக்கிறாங்க. அந்த டைம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ம். காலேஜ்க்கு போயிடலாம். காலேஜ் போய் ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சு வந்துரலாம். ஓகே இல்ல இப்ப வெளியூர்ல இருக்கேன். இந்த 2 மந்த்ஸ் முன்ன ஆன்லைன்ல படிச்சீங்கன்னா, தே கேன் லேர்ன் இன் ஆன்லைன். நம்மள்ட்ட ஆன்லைன் இருக்கு. ரெக்கார்டிங் கிளாஸ்லாம் கிடையாது. எல்லாமே லைவ் கிளாஸ் தான். ஆன்லைன்ல படிச்சு முடிச்சுட்டு, ஒண்ணு அது எனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிருச்சு அப்டின்னா, அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து கன்டின்யூ பண்ணலாம். இல்ல எனக்கு சார் 1/2 வரை தான் படிச்சிருக்கேன். திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் படிக்கலாம். இதுக்குமே எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கிடையாது. சூப்பர் கிரேட். ஸோ நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக் என்ன மாரி பண்ணலாம்? எதனால ஐடி பூமா போயிட்டு இருக்கு? அண்ட் தென் ஃபுல் ஸ்டாக் பத்தி நெறைய பேசியிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷனா இப்ப 2025ல நெறைய பேர் வெளில வர போறவங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபைனல் அட்வைஸா என்ன ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? என்னோட பெர்சனல் அட்வைஸ் என்ன அப்டின்னா, உனக்கு உண்மையிலேயே கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஐடி இஸ் த ரைட் சாய்ஸ். நீங்க யூனிக்ல தான் வந்து படிக்கணும் அவசியமே கிடையாது. நெறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும். நீங்க இன்ஸ்டிடியூட் நேம் வச்சு போகாதீங்க. எப்பயுமே உங்க எடுக்க ட்ரெய்னரையும் செக் பண்ணுங்க போய் அங்க. ஒரு கம்பெனில இண்டஸ்ட்ரி நாலேட்ஜ் இருக்கவங்க ஒரு ட்ரெய்னிங் குடுத்தாங்கன்னா, அந்த ஃப்ளோவே வேற மாரி இருக்கும். அவங்கள்ட்டயே படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன், அக்கா யார்ட்டனாலும் உட்கார்ந்து படிங்க நீங்க. ஈவன் நம்மளோட யூனிக் டெக்னாலஜிஸ் சேனல்லயே உங்களுக்கு ஃபுல் ரியாக்ட் ஜேஎஸ் கோர்ஸ் இருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் கோர்ஸ் இருக்கு. ஜாவாவோட ஃபுல் கோர்ஸ் இருக்கு. ரொம்ப ஐ மீன் பேசிக்ல இருந்து எடுத்திருப்போம். அதுவே நீங்க உட்கார்ந்து படிங்க. செல்ஃப் லேர்னிங் தான் இருக்கிறதுல பெஸ்ட் லேர்னிங். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும் கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு. இம்மீடியேட்டா மந்த்லி 1 லேக் சேலரி ரீச் ஆகணும் அப்படின்னா ஐடி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். உங்களுக்கு இந்த ரிலேட்டட் எந்த கைடன்ஸ்னா உங்க ஆஃபீஸ் வந்து எப்பனாலும் மீட் பண்ணலாம். அதெல்லாம் ஃப்ரீ தான் உங்களுக்கு. எத்தன டைம்ல வந்து மீட் பண்ணலாம். சென்னை ஆஃபீஸ்ல நான் இருப்பேன். தே கேன் கம் அண்ட் மீட் மீ எனி டைம். ஷூர். கிரேட். ஸோ அவங்க சொன்ன மாரி அவங்களோட யூடியூப் வீடியோஸ்ல நெறைய வீடியோஸ் ஃப்ரீயாவே போட்டுருக்காங்க. அதையும் செக் பண்ணி பாருங்க. அத தாண்டி இப்ப இவர்ட்ட நீங்க பேசணும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே கூட ஃபர்தரா நீங்க சென்னையில அவங்களோட ஆஃபீஸ் வந்து மீட் பண்ணி பார்க்கலாம். அத தாண்டி நீங்க கால்ல பேசினா கூட டிஸ்கிரிப்ஷன்ல ஹெச்ஆர் நம்பர்ஸ் குடுக்குறேன். அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. பிளஸ் அவங்க லிங்க்ஸையும் அட்டாச் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க் யூ சோ மச் கைஸ். சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் சோ யூ. மச்.